ஒரு சில நாட்கள் நமக்கு பிடிக்காத மாதிரி அமைய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஜாப் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸில் ஒரு லாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக அதை ஒரு பேட் டேயாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதாவது ஒரு கெட்ட நாள் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சுன்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறது உண்டு. அந்த நாளை நீங்கள் குறிப்பிட்டு அதை சுற்றி இருக்கிற எமோஷன்ஸை நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசும்போதோ, அதை யோசிக்கும் போதோ அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, அந்த ஒரு நாளில் முடிகிற விஷயத்த நீங்கள் ஒரு வாரம், ஒரு மாதம், இல்லை மேபி 1 இயர் கூட அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நமக்கு ஏற்படுற அந்த லாஸ் பொறுத்து. அப்போது ஒரு தப்பான நாளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? உண்மையிலேயே ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை மொத்தத்தையும் மாற்றிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எப்படின்னா, இப்போ ஒரு வேலை போகுது, அது உங்கள் மொத்த 60 வயசு வாழ்க்கைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அது மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப், இல்லை என்ன ஒரு கெட்ட விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தாலும் சரி, அதனால் உங்கள் மொத்த வாழ்க்கையும் தடைப்பட போகிறது இல்லை. ஆனால் அப்படி தான் நம்ம கான்ஷியஸ் நினச்சிக்குது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற எமோஷன்ஸ் அந்த மாதிரி. ஒரு நாளில் நமக்கு நடக்கிற ஒரு கெட்ட விஷயத்தை எக்ஸாஜரேட் பண்ணுறதுனால இன்னும் அதிகப்படியான குழப்பங்களும் அதை சார்ந்து அந்த செயின் ரியாக்ஷன் சொல்லுவோம், அது ஒவ்வொரு நாளுக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, முக்கியமாக ஒரு பேட் டே அப்படின்றது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோ. நம்ம ஒரு தப்பான நாளை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அடுத்தடுத்த நாள் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நம்ம முடிவு செய்கிறோம். அதாவது ஒரு கெட்ட விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனாலையும், அது ஒரு பெரிய பெயினாக நம்ம இமேஜின் பண்ணுறதுனாலையும் நம்ம அதை நிறுத்த போகிறதில்ல. திரும்ப திரும்ப அதை மேனிஃபெஸ்ட் தான் பண்ண போகிறோம். அப்போ நம்ம எண்ணங்கள் நம்ம பேசுகிறதையும் நம்ம சிந்தனைகளையும் கவனிச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு கெட்ட நாளை சரியாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த மாதிரி விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் முன்னேற்றத்தை பார்க்கறதுக்கான வழிகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு பேட் டே ஹேண்டில் பண்ணுறதுக்கு முதல் வழி, நம்ம வாழ்க்கை அப்படின்றது அந்த ஒரு நாளில் நின்று போகிறது கிடையாது. அதாவது லைஃப் ஒரு பிகர் பிக்சராக பாருங்கள். பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவோம். ஒரு எப்படி ஒரு வரைபடத்தில் ஒரு ஊரை ஜூம் பண்ணி உங்கள் வீட்டை பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக தெரியும், அதே அதை ஜூம் அவுட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹோல் வேர்ல்டு மேப்பில் உங்கள் வீடே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்றது ஒரு சின்ன மைய புள்ளி கூட கிடையாது. அதாவது ஒரு நாளில் நடக்கிற பிரச்சனைன்றது ஒரு புள்ளி மாதிரி. அதை ஜூம் அவுட் பண்ணி ஒரு 60 வயசு வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அந்த பிரச்சனை அவ்வளோ பெருசாக உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி போகிற ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையை நிறுத்திடுமான்னு கேட்டால் இல்லை. ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் உங்கள் வாழ்க்கையை முடிச்சிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போது ஒரு தப்பான நாள் நமக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த நாளில் நடந்த விஷயத்தை பற்றி அதிகம் திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நம்ம மொத்த வாழ்க்கையை எப்படி பாதிக்க போகுதுன்னு யோசிங்க. நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இதை அதிகப்படியாக யோசிக்கிறதுக்கு, அதாவது எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே அதை ரொம்ப எமோஷன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு வேலை போனால் இன்னொரு வேலை கிடைக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப் போனால் இன்னொரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அந்த மாதிரி நமக்கு ஏற்படுற இயற்கையான இழப்புகள் கூட நம்ம திரும்ப கொண்டு வந்துட முடியும். அப்படி இருக்கிறப்போ இழப்புகளை அதிகமாக நம்ம சிந்திச்சுக்கிட்டு, அந்த கஷ்டங்கள் அதிகமாக சிந்திச்சுக்கிட்டு ஒரு நாளை நீங்கள் எலாபரேட் பண்ணும்போது ஒரு செயின் ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது. இன்றைக்கி ஒரு நாளில் முடிய வேண்டிய ஒரு பிரச்சனையை நீங்கள் ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம் எழுப்பீங்க. உங்கள் வாழ்க்கை வீணாக தான் போகுது. அப்போ ஒரு பிரச்சனைக்குரிய நாளை ஹேண்டில் பண்ணும்போது எப்போவுமே உங்களுடைய மொத்த லைஃப் டைமுக்கு கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த ஒரு நாள் ஒரு புள்ளியாக கூட உங்களுக்கு தெரியாது. அடுத்த ரொம்ப சுலபமான வழி, நம்ம எப்பவுமே எண்ட் கோலை பார்க்கணும். இப்போது ஒருத்தர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி அவங்க வீட்டில் வேலை நிறையா இருக்குது, இல்லை நீ படிக்காத, நிறுத்திட்டு உனக்கு கிடைச்ச வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. இல்லை படிக்க முயற்சி செய்யும்போது அந்த படிக்கிறதுக்கான நேரம் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் கிடைச்சி உட்காரும்போது ஃபோக்கஸ் வர மாட்டேங்குது. இல்லை எல்லாம் பண்ணி நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு அட்டம்ப்டில் ஒரு ஃபெயில் ஆகிட்டார் அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு இலக்கு அடையிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கிறத பார்ப்பீங்க. இதெல்லாம் அவருக்கு ஒரு நாளில் இல்லை ஒரு வாரத்துக்குள் நடக்கிற பிரச்சனைகள். இதே மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிருக்க ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸையும் பிரித்து பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்போ ஒரு வேலைக்கு முயற்சி செய்யும்போது எனக்கு அங்கே அப்ளை பண்ண கிடைக்கல, இன்டர்வியூ நான் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, இதெல்லாம் ஒரு நாளில் 1 மணி நேரத்துலையோ இல்லை 10 நிமிஷத்துக்குள்ளேயோ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இதை நீங்கள் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பெயினாக இருக்கும். அதே உங்களோட எண்டு கோலை யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவை? இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஜாப் அடையணுமா? அந்த கவர்மெண்ட் ஜாப் தான் உங்கள் கோல். அதை அடைஞ்சால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், அதை தான் நீங்கள் ஃபோக்கஸில் வச்சுக்கணும். அப்போ அதை அடையிறதுக்கு நடுவில் ஏற்படுற சின்ன சின்ன தடைகள் எல்லாத்தையும் ரொம்ப கவனிக்காதீங்க. ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு 10 வழி இருக்கும். எல்லா வழியும் ஸ்மூத்தாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சில வழியில் கல் இருக்கலாம், ஒரு சில வழியில் முள் இருக்கலாம், இல்லை இன்னொரு வழியில் வெள்ளம் போயிட்டுருக்கலாம். அப்போ இன்றைக்கி நீங்கள் தேர்ந்தெடுக்கிற வழியில் தடைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, பாதி பாதி போயிட்டு திரும்ப வரீங்க, அது ஒரு பெயினை ஃபேஸ் பண்ணுறீங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் எதை நினச்சாலும் போராட்டமாக தெரியும். அப்போது இன்றைக்கி ஏற்படுற அந்த குட்டி குட்டி ஃபெயிலியர்ஸை நீங்கள் கண்டுக்காமல் உங்கள் எண்ட் கோல் என்ன, அது போகிறதுக்கு எனக்கு என்ன தேவை. அப்போ நான் இன்றைக்கி ஃபெயில் ஆகிட்டாலும் எண்ட் கோல் மாறலையே, நான் கவர்மெண்ட் ஜாப் தானே போய் ஆகணும், அந்த வேலை எனக்கு கிடைச்சாகணுமே. அப்போ என்ன பண்ணுவோம், திரும்ப அடுத்த நாள் படிக்க தான் வேணும். அப்போ நம்ம அல்டிமேட் கோலை யோசிக்கும் போது, அதை பற்றின கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கும் போது இன்றைக்கி ஏற்படுற ஃபெயிலியர்ஸ் நமக்கு பெருசாக தெரியாது.
இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு சரியான மைக் இல்லை, கேமரா இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் இது தடையாக தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை இதெல்லாம் வந்து சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணத்துலையோ இல்லை வேறு ஆப்ஷன்ஸ் நான் தேடாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் இப்படியே தான் இருந்திருப்பேன். அப்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு தடையாக ஏற்படும் போது நம்ம அந்த பிரச்சனைகளை அதிகம் கவனிக்கும் போது நம்ம அல்டிமேட் கோல் மறந்துடுது. எப்போவுமே நம்ம எதை அடையிறதுக்காக இந்த முயற்சி செஞ்சுட்ருக்கோன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு ஃபெயிலியர் நடக்கும்போது அது ஃபெயிலியர் நம்பர் 1ன்னு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த முயற்சிக்கு நீங்கள் போவீங்க. இல்லாட்டி திரும்ப திரும்ப நீங்கள் அந்த இடத்துலையே நின்றுருப்பீங்கன்றது தான் உண்மை. இப்போ எவ்வளவோ இன்வென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ஃபெயிலியர்ஸ் 10,000 ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்க முடியும் நம்மளால். நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் அது வந்து ஒரு மொத்த கோர்ஸ் ஆஃப் லைஃப்பை மாற்றிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய எண்ணம் செயலாகணும் அப்படின்னா எதை செயலாகும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றின சிந்தனை இருக்கட்டும். அது போகிற வழியில் இருக்கிற சின்ன சின்ன தடைகளை பெருசாக்காதீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளில் நடக்கிற ஒரு தப்பான விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடாது அப்படின்றதையும் புரிஞ்சுப்பீங்க. அடுத்தது, எந்த ஒரு தப்பான விஷயம் நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெரிய கோர்ஸ் கரெக்ஷன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்றது இன்றைக்கி வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு ஷிப் ட்ராவல் ஆகுது அப்படின்னா அதிக அலைகள் ஏற்படும் போதோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போதோ வளைஞ்சு போக வேண்டிய தேவை இருக்கலாம். அதாவது அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு போக வேண்டிய தேவை இருக்கலாம். எந்த ஒரு கப்பலும் ஃப்ளைட் மாதிரி நேராக போயிட முடியாது. அப்போது அந்த தேவையான கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த வழியை நேராக போகாமல் இல்லை ஆழம் இல்லாத பகுதி இல்லை சேரான பகுதி அப்படின்றப்போ அதை வளைச்சி தான் கொண்டு போகணும். அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் சில இடங்கள் முயற்சி செய்யும்போது வெற்றி தொடர்ந்து வராது. ஏதோ ஒரு நாளில் ஒரு சின்ன ஒரு அடிப்படும், இல்லை நம்ம முயற்சிகளை பின்னோக்கி வர வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல வந்து உடனே இது பிரச்சனை, இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காம இது ஒரு பெரிய தேவைக்கு போகிறதுக்கான ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் நினச்சிக்கோங்க. அதாவது அந்த வழியில் நேராக தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த இடத்துல கல் இருந்தால் கொஞ்சம் வளைஞ்சு தான் போகணும். அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் கரெக்ஷனாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையை ரொம்ப எளிதாகிடும். அதாவது நம்மளுடைய அவேர்னஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் தான் தெரியும். நம்ம நினச்சிப்போம் கோடு நேராக போட்டிருக்கோம், ஏன் நேராக போக முடியல நம்மளால், ஏன் இந்த இடத்துக்கு ஒரு தாமதம் ஆகுது, ஏன் வளைஞ்சு போகுதுன்னு யோசிப்போம். ஆனால் நம்ம கான்ஷியஸ்க்கு இந்த யூனிவர்ஸ்க்கு தெரியும் எந்த இடத்துல உங்களை வந்து கோர்ஸ் கரெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் நீங்கள் எங்கே போய் சேருவீங்க அப்படின்றது. அதான் எப்பவுமே சொல்கிறது, எண்டு கோலை ஃபோக்கஸில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகிற பாதை எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன, நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் கண்டிப்பாக சேருவீங்க அப்படின்றது தான். அப்போது நமக்கு நேற்று ஒரு வேலை போயிருக்கு அப்படின்னா அது மேபி உங்களுடைய கனவு ரொம்ப பெருசாக இருக்கலாம். அந்த வேலையை உங்களுக்கு தகுதியான சம்பளத்தை கொடுக்க முடியாமல் இருக்கலாம். இல்லை இன்னொரு வேலை உங்களுக்காக காத்துட்ருக்கலாம். இல்லை இதற்கு ஒரு காரணம் எடுத்துக்கிட்டு அந்த பிஸ்னஸ் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் அப்படின்னா உடனே அது எல்லாமே பிரச்சனைன்னு யோசிக்காமல் மேபி இன்னொரு பெட்டர் ரிலேஷன்ஷிப் அமையறக்காக கூட அது நடந்திருக்கலாம். இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டேர்முக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டிஸ் பார்க்காதுன்னு உங்கள் கான்ஷியஸ்குள்ளே தோணிருக்கலாம். நம்ம கான்ஷியஸ் எடுக்கிற டெசிஷன்ஸ் எப்பவுமே சரியாக இருக்கும். ஒரு சில இடங்களில் இப்போ நீங்கள் முயற்சிகள் செய்யாட்டியும் உங்களை தள்ளிவிடும், டிஸ்டர்ப் பண்ணும் கான்ஷியஸை. நீ என்ன இன்னும் இப்படியே இருக்க, நீ பெரிய கனவுகள் வச்சுருக்க, பெரிய தேவைகள் வச்சுருக்க, இன்னும் ஏன் இந்த வேலையை உட்காந்துட்டு இருக்கிற, வெளியே வா. அப்போது அந்த மாதிரி சில கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் நடக்கும். அதை ஏற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். இதுக்கு வேண்டி நடக்கிற எல்லா பிரச்சனைகளுமே வெறும் கோர்ஸ் கரெக்ஷன் எடுத்துக்க வேண்டாம். சில இடங்களில் நம்ம ஃபோக்கஸ்டாக இல்லாட்டியும் நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நான் முதல் சொன்ன 2 பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு விஷயமா ஒரு நாள் அமைஞ்சிடாது. நீங்கள் எடுக்கிற முயற்சி வேணா உங்கள் வாழ்க்கையை மாற்றலாமே தவிர ஒரு நாளில் நீங்கள் அடையிற ஒரு தோல்வியோ இல்லை கஷ்டமோ உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக நிறுத்திடாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நன்றி.